ஓம் சக்தி. இயற்கை நுண்ணறிவு பதிவு 3. இத்தலைப்பின் கீழ் நாம் ஒரு நிகழ்வினை இன்று காண்போம். தகவல் நூல் ஸ்ரீ சாரதா தேவி வாழ்க்கையின் உபதேசங்களும், ஆங்கில மூலம் தபஸ்யானந்தர், வெளியீடு ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம், சென்னை, பக்கம் எண் 65. கல்கத்தாவில் 1888ஆம் ஆண்டு அன்னை சாரதை தங்கியிருந்த பொழுது பலராம் போஸின் வீட்டு மாடியில் ஒரு நாள் தியானம் செய்து கொண்டிருந்தார். அன்னை அப்பொழுது சமாதி நிலையில் இருந்ததை யோகின்மா கண்டார். தன்னுடைய அந்த நிலையை பற்றி சீடர் யோகின்மாவிடம், அன்னை, நான் அந்த நிலையில் மிக தொலைவில் உள்ள ஒரு நாட்டிற்கு சென்றேன். நான் அப்பொழுது அனுபவித்த பேரானந்தத்தின் இயல்பை என்னால் விவரிக்க முடியவில்லை. அந்த உயர்ந்த நிலையிலிருந்து மனம் கீழிறங்கி வந்த பொழுது என்னுடைய இந்த உடம்பு இங்கு விழுந்து கிடப்பதை கண்டேன். இந்த விகாரமான உடம்பிற்குள் ஏன் நுழைய வேண்டும் என்று தயங்கினேன். அந்த உடலில் நுழையும்படி சொல்லியும் மனம் கேட்கவில்லை. நெடுநேரம் போராடிய பின்பே மனம் அந்த உடம்பிற்குள் நுழைந்தது. உடனே உணர்வு ஏற்பட்டது என்று கூறினார். நாம் தற்பொழுது கவனிப்போம். அன்னை சாரதையின் வார்த்தைகளான, நான் அந்த நிலையில் மிக தொலைவில் உள்ள ஒரு நாட்டிற்கு சென்றேன். இதனை சற்றே விரிவுபடுத்தி காண்போம். தியான நிலையில் மனித தேகத்தை விட்டு ஆன்மா பிரிந்து பயணம் செய்வதும், பின் அவ்வுடலில் நுழைந்து இயல்பு நிலைக்கு திரும்புவதையும் இந்நிகழ்வு காட்டுகிறது. கண்களுக்கு தெரிந்த ஸ்தூல தேகம் கண்களுக்கு புலப்படாத சூக்கும சரீரத்தை கொண்டுள்ளது. கண்களுக்கு புலப்படாத இவ்வரிகளே ஆழ்ந்து கவனிப்போம். இவ்வாறு மகான்கள் தங்கள் சூக்கும சரீரத்தில் வருகின்ற பொழுது நம் கண்களுக்கு புலப்படுவது இல்லை. அவர்களை நாம் காண்பது எவ்வாறு? இது குறித்து தொடர்ந்து கவனிப்போம். கவனித்து அறிந்து கொள்வதற்கு நன்றிகள். ஓம் சக்தி.